சார் வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய கொஸ்டின் வந்து ரெண்டு பேர். என்னுடைய பிள்ளைங்க வந்து முதல் பையன் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஃபைனல் பண்றாங்க. நெக்ஸ்ட் அவர் வந்து என்ன படிக்கலாம். இன்னொரு பையன் வந்து +2 முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இருக்காருங்க. அவர் பிடெக் பண்ணணும்ன்றாருங்க. அது படிக்கலாமா? தேங்க்யூ சார். பிடெக்ல என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரு? அவர் பிடெக்ல வந்து சிஏ ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது ஓகே. உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது அசோக். 2 கேள்விக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கிறது சார். அதாவது நீங்கள் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஏன்னா அவர் டிப்ளமா முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி வந்து பிடெக் ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டி இஸ் எனாஃப். உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்ச பிற்பாடு நீங்கள் அதுக்கான ஒரு சில வேல்யூ ஆடட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கிட்டா அந்தந்த கண்ட்ரியோட ஒரு இண்டஸ்ட்ரி சேஃப்டிக்காகவும் ஒரு ஃபயர் சேஃப்டிக்காகவும் நீங்கள் உள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் வந்து இப்போ நிறைய வந்து ஃபயர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் போடுறது சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுங்கள். ப்ரைவேட் கம்பெனிஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய ஷாப்பிங் மால் இருக்குனாக்கா ஷாப்பிங் மாலில் வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஷாப்பிங் மாலில் இருக்காங்களோ அதே போல் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலு, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் போடுவாங்க. நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்துங்க. ரெண்டாவது உங்கள் பையனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாராளமாக நீங்கள் போடுங்க. என்ன கட் ஆஃப் மார்க் என்னன்னு தெரியல, அந்த பையனுடைய கட் ஆஃப் மார்க்கு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து அடுத்தது ஐடி நீங்கள் போடுங்க. அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட் ப்ரோக்ராம். நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இல்லை மெக்காட்ரானிக்ஸ் அவங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் குட். அதுக்கு மேலே வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் நிறைய பேர் வந்து ஈஸி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் பண்ணுறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு ப்ரோக்ராம். அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி பேஸ்டு, சென்சார் பேஸ்டு, இதுமாரி நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், நல்ல ஆட்டோமேஷன் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாரி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரியே நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக அந்த மாதிரி எடுங்க. நிறைய துறைகள் இருக்குது. ஒரு துறை தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா துறைகளும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் எந்த துறை உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்துங்க. கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நிச்சயமாக. திருவண்ணாமலை அசோக் 2 கேள்வி கிட்ட 2க்கும் முத்தான பதில்களை கொடுத்துருக்கீங்க. அடுத்ததாக கொடைக்கானல் இருந்து மின்ஹாஜ் காத்திருக்காங்க நமக்காக. வணக்கம் மின்ஹாஜ். அடுத்த இலக்கு உங்கள் கேள்வியை எதிர்நோக்கி இருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுப்பா. நான் வந்து 12th 499 வாங்கியிருக்கேன். சரிங்க. இது கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமா இந்த மார்க்குக்கு? இல்லை, கட் ஆஃப் என்ன வாங்கியிருக்கீங்க? 198. 198 கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. என்ன கோர்ஸுக்குமா? BA LLB. மெரைனா? ஆமாம், மெரைன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா? 198 பிசி. நீங்கள் பிசிஎம்ல வரீங்களாமா? ஆமாம். ஓகே, பிசிஎம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். மரைன் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு மரைன் இன்ஜினியரிங் ரொம்ப கம்மிமா உங்களுக்கு. ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு மரைன் இன்ஜினியரிங் உங்களுக்கு இல்லை. எனக்கு MIT உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு இல்லை 199 198 வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு கிடைக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மரைன் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டெக்ஸ்டைல் இருக்குது, மெட்டீரியல் சயின்ஸ் இருக்குது, மற்றது எல்லாமே வந்து கெமிக்கல் இருக்குது, ரப்பர் இருக்குது, லெதர் இருக்குது. எனக்கு மரைன் ஏரோநாட்டில் இருக்கிறாங்க. மரைன் இன்ஜினியரிங் வந்து எனக்கு இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்கலாமா? நீங்கள் அழகாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு மரைன் இன்ஜினியரிங் வந்து நம்மகிட்டே இருக்குது, வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க. நீங்கள் அதுமாரி நீங்கள் மரைன் இன்ஜினியரிங் நீங்கள் போங்க. ரெண்டாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏன் மரைன் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஆஃப் ஷோர் உங்களுக்கு ஷிப்பில் போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஷிப் பில்டிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் அதை விட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு மென்பொருள் துறை, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி துறைகள்லாம் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு ஹை கட் ஆஃப் மார்க்கு. நீங்கள் இதில் எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் மரைன் இன்ஜினியரிங் 198 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தப்பு இல்லை, உங்களுக்கு கிடைக்கும். பட் எந்த அளவுக்கு உங்களால் சர்வைவல் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. ஆல் தி பெஸ்ட். முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்து. ஏன்னா 198 கட் ஆஃப் என்பது சாதாரண விடயம் அல்ல. அதுக்காக அடுத்த இலக்கு சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறந்த மாணவராக +2 வந்திருக்கீங்க, மாணவியாக வந்திருக்கீங்க. எனவே அதே போன்று உங்களுடைய எதிர்கால பட்டப்படிப்பிலும் நீங்கள் வருவதற்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சஞ்சு திண்டுக்கல்லில் இருந்து காத்திருக்கிறார். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுப்பா. ஹலோ, நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து பிசி கம்யூனிட்டி. கட் ஆஃப் வந்து 148.5. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமா? என்ன இன்ஜினியரிங்? மெக்கானிக்கல் கண்டிப்பாக கிடைக்கும். மெக்கானிக்கல். உங்களுக்கு திண்டுக்கல் பக்கத்துலேயே ஒரு நல்ல கல்லூரி இருக்குது. திண்டுக்கல்லே ஒரு நல்ல கல்லூரிலாம் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இருக்குது.
கண்டிப்பாக 140க்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லைன்னா கூட அடுத்த ஒரு டயர் கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கும். டயர் 1 கல்லூரி செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்காட்டினா கூட டயர் 2 கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிங்க. நீங்கள் இப்போ அந்த பொண்ணு இப்போ மரைன் இன்ஜினியரிங்னாங்க இல்லையா, மரைன் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்காமல் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மரைன் இன்ஜினியரிங் நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங் நீங்கள் போகலாம், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் ஷிப் பில்டிங் நீங்கள் போகலாம், நீங்கள் ஏரோநாட்டிக்கல் நீங்கள் போகலாம், நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் ரினியூபிள் எனர்ஜி நீங்கள் போகலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பல வகையான வாய்ப்புகள் மெக்கானிக்கல் துறைக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி இருக்குன்னா, ஒரு உலகம் ஒன்று இயங்குதுன்னா அது வந்து இயந்திரவியல் துறை தான் மிக முக்கியமான, அதுதான் வந்து இயக்குதுன்னு நம்ம சொல்லலாம். தாராளமாக நீங்கள் எடுங்க, நல்ல ஒரு சாய்ஸு, நல்ல ஒரு வேல்யூ ஆடட். நான் இதில் நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் கோர்சஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டா இருந்தால் கூட இன்டர்ன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல கம்பெனி எக்ஸ்போஷர் முக்கியம். நீங்கள் வந்து நான் ஆட்டோ ஆன்சிலரி யூனிட்ஸ் நான் போகிறேன் சார், இல்லை ஆட்டோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் நான் போகிறேன், மற்ற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் நீங்கள் வந்து 3 இயர்ஸில் வாங்கிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது. எந்த ஒரீஸும் பண்ண வேணாம், தாராளமாக நீங்கள் படிங்க, பிரச்சனை இல்லை. நிச்சயமாக அவருக்கு புரிஞ்சுக்கும். அடுத்த சென்னையிலிருந்து லாவண்யா அழைத்திருக்கிறார். வணக்கம் லாவண்யா. வணக்கம் சார், நான் லாவண்யா பேசுகிறேன். 12th முடிச்சிட்டேன். 12th 481. என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 151. சொல்லுங்க. எனக்கு பேராமெடிக்கலில் வந்து என்ன கோர்ஸ் நீங்கள் சொல்லுவீங்களா, நல்ல கோர்ஸா? நிச்சயமா சொல்றேன் லாவண்யா, உங்கள் கேள்விக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. பேராமெடிக்கல்மா உங்களுக்கு மெரிட்ல வந்து உங்களுக்கு கிடைக்காதுமா பேராமெடிக்கல்ஸ். நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்க, மெரிட்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பேராமெடிக்கல் வந்து ஃபார்மசி நீங்கள் எடுக்குமா, பிஃபார்ம் நீங்கள் எடுங்க, 4 இயர்ஸ் கோர்ஸ். இல்லைனாக்க வந்து ஒரு 6 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஃபார்ம் டி எடுத்துங்க. எய்தர் 4 இயர்ஸ் எடுத்துங்க, இல்லைனா 6 இயர்ஸ் ஃபார்மசி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கொடுங்க. நீங்கள் செகண்ட் சாய்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா ஃபிசியோதெரப்பி இஸ் பெஸ்ட்டு. இன்றைக்கி நிறைய கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே தே ஆர் ரன்னிங் their own கன்சல்டன்சி, ஒரு ஃபேம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரைனிங் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க அவங்க. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி இஸ் வெரி குட், ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பிஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 3வது சாய்ஸ் நீங்கள் வந்து நர்சிங் கொடுங்க, 3வது சாய்ஸ் நர்சிங் கொடுங்க. இந்த 3க்கும் நீங்கள் பேராமெடிக்கலில் ஸ்டிக் பண்ணுங்கள், நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை ஹெல்த் அலைட் சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்ட நீங்கள் தாராளமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இது 3ல் ஏதாவது ஒன்று ஸ்டிக் பண்ணுங்க. ஆனால் இவங்க வாங்கின கட் ஆஃப்க்கு அரசு மெரிட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்காது. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஃபார்ம் நீங்கள் பண்ணுங்கள், டிஃபார்ம் டிப்ளமா இன் ஃபார்மசி நீங்கள் பண்ணுங்கள். டிப்ளமா ஃபார்மசி ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் வேணால் போஸ்ட் ஃபார்மசி நீங்கள் படிக்கலாம். நீங்கள் ஒரு டிப்ளமா படிக்கும்போது நீங்களே நாளைக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை சார் நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் கழிச்சு அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வந்து மெடிக்கல் ஷாப் ரீட்டைலிங் வந்து வெரி எக்ஸலண்டான பிஸ்னஸ் உங்களுக்கு. அந்த மாதிரிலான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பல வழியில் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மார்க்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எதுவும் தயக்கப்படாதீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். நம்மளுடைய திட்டமிடுதல் மிக முக்கியமான விஷயங்கள். நல்ல பிளானிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும்.